வணக்கம். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்ன எல்லாரும் இனிப்பான பொங்கலும் கரும்பும் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? சரி, நம்ம வாழ்க்கையில நல்லா இனிமையா நிம்மதியா வாழணும்னா இனிப்பான பொங்கல் சாப்பிட்டா மட்டும் போதுமா? நல்ல வாழ்க்கை பாடங்களையும் கத்துக்கிட்டு அதன்படி நடக்க வேண்டாமா? சரி, இந்த நாடகத்துல வர ஒரு அப்பாவும் மகனும் நமக்கு என்ன பாடம் கத்து தராங்கன்னு பார்ப்போமா? இன்னும் தேர்வுக்கு 2 மாதங்கள் தான் இருக்கு. ஆனா தேர்வு பேட்டர்னை மாத்திட்டாங்களே, நான் படிச்சது எல்லாம் வேஸ்டா போயிருமோ? அப்படின்னா எனக்கு நல்லா காலேஜ் சீட் கிடைக்காதா? ரவி, ஏன் கவலையாக இருக்கிற? தேர்வுக்கு படிக்கலையா? அது வந்தா அப்பா. என்ன சொல்லு, ஏதாவது பிரச்சனையா? இல்லப்பா. ஆமாப்பா, தேர்வு பேட்டர்னை மாத்திட்டாங்கப்பா, அதான் பயமா இருக்கு. சரி, கவலைப்படாத. உனக்கு சயின்ஸ் பிடிக்கும் தானே? நான் உனக்கு கொஞ்சம் காப்பிக்கிறேன், வா. இந்த வாளில் தண்ணீர் நிரப்பி இருக்கிறேன். இப்போ ஒரு பலூனில் தண்ணீர் நிரப்பி இருக்கிறேன். இன்னொரு பலூனில் காற்று நிரப்பி இருக்கிறேன். இந்த தண்ணீர் நிரப்பப்பட்ட பலூனை நீ இந்த வாளில் உள்ள தண்ணீரால் மிதக்க விட வேண்டும். அப்பா, அந்த தண்ணீர் நிரப்பப்பட்ட பலூன் மிதக்க வைக்க முடியவில்லை. சரி, இந்த காற்று நிரப்பப்பட்ட பலூனை மூழ்க வை. அப்பா, அந்த காற்று நிரப்பப்பட்ட பலூனை மூழ்க வைக்க முடியவில்லை. தண்ணி என்பது உன்னை சுற்றி இருக்கிற சவால்கள், பிரச்சனைகள் மாதிரி. காற்று என்பது உனக்குள் இருக்கிற முயற்சி, தன்னம்பிக்கை மாதிரி. எப்படி தண்ணியால் நிரப்பப்பட்ட பலூன் தண்ணீரில் மூழ்கி போகிறதோ, அப்படிதான் பிரச்சனைகள், சவால்கள் பற்றிய நம் சிந்தனைகளை நிரப்பி வைத்திருந்தோம்னா அந்த பிரச்சனைகள், சவால்கள் நாமும் மூழ்கி போய்விடுவோம். இதை நாம் தன்னம்பிக்கை என்ற காற்றை, முயற்சி என்ற காற்றை நம் சிந்தனைகள் நிரப்பி வைத்திருந்தோம் என்றால், காற்று நிரப்பப்பட்ட பலூன் யார் எப்படி அழுத்தினாலும், கையை எடுத்தவுடன் எப்படி மேலே வந்ததோ, யாரும் உன்னை எவ்வளவு கீழே இழுத்தாலும் நீயும் மேலே வந்துடலாம். இப்போது எனக்கு புரியுதாப்பா. என் முயற்சியையும் தன்னம்பிக்கையும் ஒருபோதும் கைவிட மாட்டேன். அதே போல முயற்சி கொண்டு தன்னம்பிக்கையோடு நீங்களும் விடாமல் உழைத்தால் சாதிக்கலாம்.